அதே மாதிரி நம்மளோட ஹை லெவல் பீப்புள் நம்மளோட வந்து கொஞ்சம் ஹை லெவலாக இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கனெக்டிங் ஃபஸ்ட்டு போகணும். நம்ம வந்து அவங்களோட வந்து கனெக்ட் ஆகணும். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் அந்த ஒரு ஐடியா சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய அந்த அந்த பிஸ்னஸை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரகிளோடைய ஸ்டேஜில் இருந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் கனெக்ட் ஆகணும். நம்ம பிஸ்னஸ் சொல்கிறதுக்காக இல்லை, நம்ம பிஸ்னஸ் சொல்லிடக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட போய் நம்ம பிஸ்னஸை வேகமாக சொல்லி அவங்க வந்துடுவாங்க, அந்த அந்த அப்ரோச், அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சே நம்மகிட்ட கிடையாது. நம்ம டீமில் அந்த மாதிரியான நம்ம லீடர்ஷிப் கம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்கிறேன். அந்த அப்ரோச்சே வந்து அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போ அவங்க யார், அவங்க எந்த லெவலில் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அல்லது அவங்க தாத்தா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியும் நிறையா பேர் இருப்பாங்க. அந்த ஸ்டோரியை நம்ம வந்து கேட்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க, எந்த மாதிரி இருந்துச்சு, ஆரம்பகாலம் எப்படி இருந்துச்சு, அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரம்பகாலம் எப்படி இருந்துச்சு, அது எவ்வளோ விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணி வந்தாங்க, சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், எனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய இது கேட்கும்போது எனக்கு வந்து எனக்கு ஒரு தைரியம் வரும். அப்படி வந்து நம்ம வந்து அவங்களோட பேசி பழகணும். அந்த மாதிரியான ஒரு நபராக நம்ம மாறணும். இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. இப்போ இது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுகிறது, அவங்க ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கலாம், அல்லது பெரிய லெவலில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், இது மேபி கலெக்டராக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்ககிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அவங்களுடைய மக்கள் தொடர்பு, அவங்கக்கிட்ட மக்கள் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து எப்படி பயப்படுறாங்க, அல்லது அவங்களை எப்படி மரியாதை கொடுக்குறாங்க. ஏன் சார் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? நான் சொல்கிறது வந்து ஒரு வழி தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு வழி. இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்குது. அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகிறது. நம்மளோட ஹை பீப்புளாக இருக்கிறவங்க அவங்க கூட நம்ம இப்படி தான் கனெக்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு கனெக்டிங்குள்ளே தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்மளுடைய லெவல், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. மேபி அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை கேட்காம கூட இருக்கலாம், அதை பற்றி இல்லை. நம்ம அவங்களோட பழகணும். அவங்களுடைய நாலேஜ் என்ன, அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்டைல் என்ன, அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பெரிய ஒரு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். நல்ல விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பல விஷயங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நபர்களோடு நம்ம பழகும்போது நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் அப்பில் போகும். ஏ கிளாஸ் பீப்புள் நம்மக்கிட்ட உடனே கனெக்ட் ஆக மாட்டாங்க. நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி வேகமாக நம்ம கேட்டு அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்களா அப்படின்னா, அது வந்து அந்த மாதிரியான தாட் இருக்கிற மக்கள், எல்லாரையும் சமமாக பார்க்குற மக்களாக இருக்கணும். அந்த நபர்கள் வந்து வேகமாக நம்மளோட கனெக்ட் ஆகணும்னா, எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குற ஒரு நபராக இருந்தால் வேகமாக கனெக்ட் ஆவாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் பேச மாட்டாங்க. அப்படியே அந்த பார்க்கும்போது ஒரு கெத்தாக, ஒரு ஹெட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணும். அது ஹெட் வெயிட் கிடையாது, அது அவங்களுடைய மைண்ட் செட். எந்த மாதிரியான பீப்புளோட பழகணுன்ற மைண்ட் செட். அப்போ அந்த மாதிரியான பீப்புளாக நம்ம அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாக தான் ஹாய் அப்படி ஹலோ அப்படின்னு சிரிக்கிறதுக்காவது செய்வாங்க. கொஞ்சம் இப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். எடுத்தோடனே நம்ம கேட்டு அவங்க சொல்லலை சார் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அதுதான் அந்த 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 விஷயத்தை எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு என் கூட இருந்த ஒரு நபர் மும்பையில், அவர் பேர் வந்து அருண். ஆக்சுவலாக வந்து அவர் ஊட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊட்டி கீழே ஒரு ஊர் சொன்னார். குன்னூர் கிடையாது, இன்னொரு ஊர் சொன்னார். அந்த நபர் ஒரு அரசியல்வாதி, வந்து அந்த ஊரில் வந்து கொஞ்சம் பெரிய அரசியல்வாதி. அந்த நபரை மீட் பண்ணுறதுக்கு பல முறை ட்ரை பண்ணியிருக்காரு. பல விஷயங்கள் அந்த அரசியல்வாதி இந்திய சும்மா அசால்ட்டெல்லாம் மீட் பண்ணிக்க முடியாது. அவங்க வீட்டில் போய் நின்றுருக்காரு, வெயிட்டாப்பில் பார்த்துருக்காரு. 10 நாள் அவர் நேரில் அவர் வீட்டில் போய் ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறாரு. அவர் வீட்டுக்கு வெயிட்டாப்பில் யாரையும் நிற்க விட மாட்டாங்க. அவர் வந்து விரட்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர் மறுபடியும் போய் நின்றுருக்காரு. அது 10, 20, 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான், என்ன தம்பி இங்கே நிற்கிறீங்க, டெய்லி வந்து நிற்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் வந்து சொல்லியிருக்காரு, நான் என்ன தான் அடித்து விரட்டினாலும் போக மாட்டேங்கிறாரு, டெய்லி வந்து நிற்கிறாரு, பார்க்கணும்னு சொல்லி அவர் சொன்னாராம். இவர் கேட்டுக்கார், எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. என்னை உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம், அதை நான் தெரிஞ்சுக்கணும், இது எனக்கு ரொம்ப, நீங்கள் ஏன்னா ஒரு சாதாரண நிலையிலேருந்து நீங்கள் மேலே வந்துருக்கீங்க, இதை நான் தெரிஞ்சுக்கணும், நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்காரு. அதுக்கப்புறம் அவர் அப்பாயின்மெண்ட் வந்து சொல்லி அவர் கூட பேசி அவங்க கூட பழகிறதுன்றது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம். அதை நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான பீப்புளோட கனெக்டில் போக ஆரம்பித்தோம் அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய
தாட்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். அதெல்லாம் நமக்கு ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்கும், ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம். மேபி வந்து நம்மளை கில்ட்டினஸில் அதெல்லாம் அசிங்கமாக கூட தோணலாம். எல்லா விஷயங்களும் இருக்கும் இல்லையா லைஃப்பில். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணணும் இல்லையா. நம்மளுடைய கேட்டகரி, நம்மளுடைய லோ லெவல் கேட்டகரின்னும் போது நம்மளுடைய ஹை லெவல் பீப்புளையே நம்மளால் மீட் பண்ண முடியல அப்படின்றதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க உள்ளே வரமாட்டாங்க, ஏன் அவங்களால நம்ம கனெக்ட் பண்ண முடியலன்ற விஷயமாவது நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பீப்புளோட கனெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க கூட நம்மளால் சில நேரம் வந்து ஈஸியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும், அதில் கனெக்ட் ஆக முடியும். என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னும்போது, மேம் நீங்கள் அப்படியே ஓட்டம் ஓடிட்டே இருக்கீங்களே, நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க, இந்த 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 பிஸ்னஸ் வந்து அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் லீடரை ட்ரெயின் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட் லெவல் இப்போ நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுமா, அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியாச்சா மேம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இது வந்து யார்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னா, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் ஆனவங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் நடக்காது அப்படின்ற ஒரு லெவல் இருந்துச்சுன்னா, ஐடியாஸ் இது வந்து ஒரு ஐடியா எனக்கு இப்படி தோணுதுங்க. ஏன்னா நீங்கள் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகணும், நீங்கள் இல்லைனாலும் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு அப்படி தோணுது, நான் அந்த மாதிரி பார்க்குறேன். அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா மேம், அந்த மாதிரி இருக்காங்களா? நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்குமா, அந்த ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குமா, நம்ம டே டு டே என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்மளால் வந்து அந்த வேலை எந்த ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேட்கலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தால் தாராளமாக இப்படி ஸ்டார்ட் பண்ணி கேட்கலாம். இது நம்ம கொடுக்குற ஐடியா மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு எப்படி தோணுது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்போ நானே ஓடிக்கிட்டு இருந்தேன்னா, என்னுடைய ரன்னிங்காகவே இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து எனக்குன்னு அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது என்ன அர்த்தம் இருக்குது? நான் ஒரு இடத்துல வேலையை பார்த்துருக்கலாம் இல்லையா, எனக்கு அப்படி தோணுது. அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நடக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும். அப்போ அந்த விஷயம் நடக்கும்போது தான் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நம்ம அடுத்த லெவல் என்னன்றது யோசிக்கலாம், அடுத்த வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம், இன்னும் இந்த பிஸ்னஸை வந்து இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டோம்னா அந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இந்த விஷயங்கள் வந்து அப்போ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல, ஏன் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா, ஓகே மேம், இது வந்து எல்லா பேர்டனும் நானே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் தான் பண்ணணும், அதுக்கு ப்ரொடக்ஷன் விஷயங்கள் எல்லாமே நான் தான் பார்க்கணும், ஒர்க்கர் ஆள் எடுக்கணும். இன்றைக்கி ஆள் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் மிகப்பெரிய ஒரு அவங்கள வந்து சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும், அவங்க டைமுக்கு வரல, அந்த வேலை நடக்கலை அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம வந்து அதை கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். சில பேர் வேலைக்கு டக்குன்னு லீவை போட்டுருவாங்க, அப்போ அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லையா. அப்போ நான் எங்கே வாங்கணுன்றதுக்கு, எங்கே விற்கணுன்றதுக்கு எல்லா விஷயங்களும் ஒரு பேடனாக நான் எடுத்துகிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதுக்கு பதிலாக நான் என்னுடைய பிஸ்னஸ் டைரக்ஷனில் இருந்தால் நான் எங்கே வாங்கணுன்றது ப்ராப்ளம் கிடையாது, எங்கே நான் சேல் பண்ணணுன்றது ஒரு விஷயம் இல்லை. நான் பண்ண வேண்டியது எல்லாமே மக்களை கனெக்ட் பண்ணி அவங்கள இந்த அவேர்னஸ் கொடுத்து, எனக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே வேணாம், அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். நம்ம டைரக்ட் செல்லிங்கில் எதெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது, அப்போ இதெல்லாம் கிடையாது. அப்போ நான் எதை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, நான் பீப்புளை மட்டும் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும், பீப்புளை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுடைய கனவுக்கு உழைக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய கனவுக்கு தான் உழைச்சிட்ருப்போம், நம்மளுடைய கனவு உழைக்கிறதுக்காக நபர்களை கொண்டு வந்துருக்கோம். இங்கே அப்படின்னும் போது நம்ம அடுத்தவங்களுடைய கனவுக்கு உழைக்கும் போது நம்ம கனவு ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இது எங்கே கிடைக்கும்? இந்த ஹாப்பினஸ் எங்கே கிடைக்கும்? இந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி எங்கே கிடைக்கும்? இந்த மாதிரி பீப்புள்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்கு எங்கே கிடைக்கும்? இப்போ இதெல்லாம் நான் வந்து நெட்வொர்க்கில் பார்க்குறேன். அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் போய் பழகினதுக்கப்புறம், இது நம்ம ரொம்ப நாள் பழகினதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களா கேட்கும்போது, ஏன் நீங்கள் நெட்வொர்க்கில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கும். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நான் இதெல்லாம் யோசிக்கிறேன். அப்போ எனக்கு எதெல்லாம் வழிகள் கொடுக்குதோ, நான் நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு வந்து போட்டிகள் இருக்கும், இதில் வந்து நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அப்போ அவங்கள சமாளிக்க வேண்டியது இருக்கும். நிறையா நான் வந்து கஸ்டமர்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்கள தக்க வைக்க வேண்டியது இருக்கும்.
ரேட்டு அதிகமாகும் போது அதுவும் ஒரு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இங்கே நான் அந்த விஷயங்கள் எல்லாமே எங்கே வாங்கணுன்றது கிடையாது, நான் அதை அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்கணுன்றது கிடையாது, போனஸ் கொடுக்கணுன்றது கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், மக்களை நான் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அவங்க வளர்கிறதுக்கு, அவங்களுடைய உயர்வுக்கு, அவங்களுடைய கனவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணாலே போதும். நம்மளால் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கமில் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறேன். எஸ், நம்ம இந்த வீடியோ வந்து இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம ஒரு நபரோட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளோட நல்லா சிந்திக்கிறவங்க அல்லது நம்மளோட நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய லெவலில் நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா, நம்ம வந்து அவங்கள வந்து பார்த்து பிரமிச்சிருப்போம். அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு அறிவு, அவங்கள்ட்ட நம்ம கனெக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குன்னா ஒரு சின்ன ஒரு அறிவு, அவங்களுடைய நாலேஜ் வந்து சின்னதாக ஒரு இருக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமானா இல்லை, ஆனால் ஏதாவது விஷயம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அந்த விஷயம் மட்டுமே நம்மளை வேறு லெவலில் கொண்டு போகும். என்ன லெவல் அப்படின்றதெல்லாம் சொல்ல வரல, ஆனால் நம்மளை வந்து ஒரு லெவல் வந்து மேலே தான் கொண்டு போகும், உயர்த்தும். அப்போ நம்ம அவங்களோட கனெக்டாக இருக்கிறது, அவங்களோட நம்ம வந்து பழகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட நபர்களோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அல்லது பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சின்னா மேற்கொண்டு கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம என்ன நினச்சிடுவோம்னா நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்கே போவோம். அவங்களுக்குலாம் அறிவுரை தேவையில்லை, அவங்க அதையும் எடுத்துக்க போகிறதும் இல்லை, நம்ம அந்த லெவலுக்கு இல்லை, அதையும் அவங்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அட்வைசஸ் கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும். காதுகளை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், மவுத்தை லாக் பண்ணிடணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்களோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியும்.